Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல கல்யாண வீட்டு பந்தியில பரிமாறுற மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட்ல உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சிம்பிளா செஞ்சிரலாம், குயிக்காவும் செஞ்சிரலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. சுட சுட சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த மசாலா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மாதிரி காஞ்ச பட்டாணி நான் எடுத்துருக்கேங்க. இது ட்ரை பட்டாணி நமக்கு கிடைக்கும் இல்லையா, இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு இது மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அது நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நனைகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வரட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை தோலை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், தக்காளியுமே நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கட் பண்ணி நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் பல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம மசாலாவாக தான் இதை அரைக்க போகிறோம். அதனால் தேங்காயை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் கூட அந்த மசாலாவுக்கு சேர்த்து அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கட் பண்ண தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கும் போது நம்மளுடைய இந்த மசாலா நல்லா திக்காக வரும். அதுக்காக அதிகமாக சேர்க்க வேணாம். பாருங்கள், கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தேங்காயோட பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பட்டாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்தாலே போதும், பட்டாணி நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே அதிகமாக விசில் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குழைவாயிடும். பாருங்கள், இப்படி முழுசாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்க மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டாணியை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பட்டாணியை தனியாகவும் அந்த பட்டாணி வெந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே கொட்டிடாதீங்க, அது நமக்கு தேவைப்படும். அதை தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியை மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பட்டாணியை இந்த கிண்ணத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பட்டாணியை எடுத்து வச்சுட்டு இந்த குக்கர்லேயே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நல்லா 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா 1/4 கிலோ இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டாணிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கினா தான் அந்த கிழங்குல அந்த உப்பு நல்லா பிடிச்சு வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் கொடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துட்டு நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா ஆற வச்சுட்டு தோலை இது மாதிரி உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி ஈவனாக பொடிசாக கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா 1-2 இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சூடாக இருக்குது, கையினால் தொட முடியல, அதனால் ஒரு கரண்டி வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப பொடிசாக இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு 4-5 அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணால் போதும். இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு.
வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு சின்ன சின்ன பீஸாக 3 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட அந்த ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய வாசனை நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா அது பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்து கூட நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இந்த டைமில் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை கொஞ்சம் ரிமூவ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு தடவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இது மாதிரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது தான் அதோடைய பச்சை வாசனைலாம் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், பட்டாணி வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்ட பிறகு நம்ம பட்டாணி வேக வச்சிருந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து திக்காகி வந்துடுச்சு. அந்த மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்த பச்சை வாசனைலாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட ஒன்றா வர மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லா இது மாதிரி 1 2 உடச்சி விடுங்க. அதுக்காக ரொம்ப பொடிசாக ஆக்கிட வேண்டாம். கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்டோடனே நல்லா திக்காகி வந்துடுச்சு நம்மளுடைய மசாலா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.